எல்லா இன்ஃப்ளூயர்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் masturbation. பான் அடிக்ஷனை பற்றி எல்லா இன்ஃப்ளூயர்ஸும் பேசுவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை பான் அடிக்ஷன் கிடையாது, இங்கே பிரச்சனை அடிக்ஷன்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும் சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். மூணு மெத்தட் நான் சொல்லுவேன். அந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதத்தில் கேரண்டடாக நீங்கள் எல்லா அடிக்ஷனை விட்டுட்டு இந்த வீடியோவில் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. இதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மனசால நீங்கள் அடிக்டடாக இருக்கீங்கன்னு நம்புங்க. உங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்மோக்கிங் அடிக்ஷனில் இருக்கலாம், இல்லைனா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க கூல் லிப்பு, இந்த ஹான்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை மனசால அக்செப்ட் பண்ணுங்க. முதல்ல இங்க மனசால அக்செப்ட் பண்றது உங்களுக்கு கில்ட் ஆக்குறதுக்கு நான் சொல்லல. நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டும். உங்களுடைய சிச்சுவேஷனை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பிளேம் பண்ண கூடாது. அதனால முதல்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுங்க. நீங்க அடிக்ஷன் வரைக்கும் ஏத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம முதலாவது மெத்தடுக்கு வருவோம். முதலாவது மெத்தட் நீங்க அடிக்ஷனை விடுறதுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட். கோல்ட் டர்க்கி மெத்தட்னா என்ன? நீங்க தொடர்ந்து அந்த அடிக்ஷன்ல இருக்கீங்களா? ஒரு நாள் தனியா உட்காருங்க. தனியா உட்கார்ந்து நான் இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படி சொல்லி முடிவு எடுத்து அடுத்த நாள்ல இருந்து பூம் அந்த அடிக்ஷனை நீங்க விட்டுறணும். அடிக்ஷன் பக்கம் நீங்க போகவே கூடாது. அடுத்த நாள் நீங்க அடிக்ஷனை விட்டுறணும். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க முழுமையா நீங்க உங்களுடைய வில் பவர் மேலதான் டிபெண்டா இருக்கணும். உங்களுடைய வில் பவரை பயன்படுத்தி, உங்களுடைய ஆள் மனதினுடைய சக்தியை நீங்க பயன்படுத்தி மட்டும்தான் நீங்க இதுல போராடிட்டே இருக்கணும். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுடைய டெம்டேஷன் இருக்கா? எப்பவுமே இப்படி போகும் பாருங்க. முதல் 10 நாள் டெம்டேஷன் இப்படி போகும், ரொம்ப ஹையா தெரியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அடுத்த நாளை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். செகண்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாளை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். அதுக்கு அடுத்த 6வது நாள் உங்களுக்கு 3வது நாளை விட ரொம்ப மோசமா இருக்கும். 10வது நாள் உங்களுக்கு 8வது நாளை விட மோசமா இருக்கும். உங்களோட டெம்டேஷன் இப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும். சரியா 10வது நாளுக்கு அடுத்தது உங்களோட டெம்டேஷன் இப்படியே கீழே இறங்கும். இந்த கிராஃப்ல இருக்கிற மாதிரி அப்படியே கீழே இறங்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த 10வது நாள் வரைக்கும் எப்படியும் உங்களுடைய வில் பவரை பயன்படுத்தி நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அப்படியே நீங்க கீழே வந்துடலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது நிறைய பேருக்கு வேலை செய்யாது. கோல்ட் டர்க்கி மெத்தட் இருக்கா, நிறைய பேருக்கு வேலை செய்யாது. ஏன்னா இங்க முழுமையா நீங்க உங்களுடைய வில் பவர் மேல டிபெண்டா இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட் செட் ஆகுமா ஆகாதா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. முதலாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா? உங்களால 10 நாள் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்க முடியுதா இல்லையா சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இதுல என்ன, உங்களோட 10 நாள் வேஸ்டா போயிடும். இன்னொரு மெத்தட் இருக்கு, மிரர் டெக்னிக் இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா, உங்க பக்கத்துல கண்ணாடி இருந்தா அந்த கண்ணாடி முன்னாடி போய் 30 செகண்ட் நீங்க நில்லுங்க. 30 செகண்ட் நீங்க நின்னுட்டு நீங்க உண்மையிலேயே உங்களை மதிக்கிறீங்களா சொல்லி உங்களுக்கு உண்மையா இருந்து, உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்து நீங்க கேளுங்க. இப்போ உங்களிடத்துல நீங்களே பதில் தேடுங்க. நீங்க உங்களை மதிக்கிறீங்களா? ஏதோ வாழ்க்கையில நீங்க நல்லது செஞ்சுட்டு அதன் மூலமாக உங்களுக்கு உங்க மேல மதிப்பு உண்டாகுதா? மதிப்பு உண்டாகுதுன்னா உங்களுக்கு கோல்ட் டர்க்கி மெத்தட் செட் ஆகும். இல்ல உங்களுடைய மனசாட்சி உங்க மேல காரி துப்புதுன்னா கோல்ட் டர்க்கி மெத்தடை நீங்க ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. சரி, 2வது மெத்தட் இதான் 99% மக்களுக்கு செட் ஆகும். அது என்னதுன்னா ப்ரோக்ரசிவ் ஆன்லோட். ப்ரோக்ரசிவ் ஆன்லோட் என்னன்னா, நீங்க இந்த இடத்துல உடனே ஒரு அடிக்ஷனை விட மாட்டீங்க. அதுக்கு ஒரு ப்ராக்ரஸை நீங்க கொண்டு வருவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க விடுவீங்க. அடிக்ஷனோட டெம்டேஷனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவீங்க. அது எப்படி குறைப்பீங்க நீங்க? அதுக்கு மொத்தமா நீங்க 4 வாரத்தை எடுத்துக்கணும். முதலாவது வாரத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க டெய்லியும் அந்த அடிக்ஷனை செய்யணும். விடாம டெய்லியும் அந்த நாள்ல நீங்க அடிக்ஷன் செய்யணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கூல்லி பழக்கம் இருக்கு, உங்களுக்கு பான் அடிக்ஷன் இருக்கு, மாஸ்டர்பேஷன் உங்களுக்கு பழக்கம் இருக்கு. டெய்லியும் அந்த அடிக்ஷனை நீங்க செய்யணும். ஒரு வாரமும் நீங்க செய்யணும். கேட்க ஆக்வர்டா இருக்கா? இப்போ 2வது வாரத்துல நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த மண்டேல இருந்து நீங்க அந்த அடிக்ஷனை வாரத்துல 3 நாள் ஆக்கிரணும். வாரத்துல 3 நாள் ஆக்கிரணும். அடுத்த 3வது வாரத்துல அந்த அடிக்ஷனை நீங்க வாரத்துல 1 நாள் ஆக்கிரணும். கரெக்டா வாரத்துல 1 நாள். நீங்க திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களா, திங்கள் செவ்வாய் புதன், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த நாள்ல நீங்க செய்யாம தர்ஸ்டேல மட்டும் அந்த அடிக்ஷனை செய்யணும். அதுக்கு அடுத்தது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதுல நீங்க அந்த அடிக்ஷனை செய்யக்கூடாது. வாரத்துல வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் அந்த அடிக்ஷனை செய்யணும்.
அடுத்து 4வது வாரத்துல எந்த ஒரு அடிக்ஷனும் கிடையாது. தடவை கூட செய்யாம அப்படியே விட்டுறணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கோல்ட் டர்க்கி மெத்தடை நீங்க இப்போ அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு அடுத்து உங்களோட டெம்ப்டேஷனை நீங்க சுத்தமாக குறைச்சிட்டீங்களா? இப்போ நீங்க தனியாக உட்கார்ந்து இனிமே நான் என் வாழ்க்கையில கூட அந்த அடிக்ஷன் பக்கம் நெருங்க மாட்டேன் சொல்லி உங்கள்கிட்ட நீங்களே பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கோல்ட் டர்க்கி மெத்தட் வேலை செய்யும். இது 99% மக்களுக்கு வேலை செய்யும். யாரோ 1% மக்களுக்கு மட்டும் வேலை செய்யாது. அந்த 1% மக்கள் யாருன்னா குரோனிக் அடிக்ஷன்ல உள்ளவங்க. அவங்கள பத்தி பேசவே கூடாது. அவங்களுக்கு அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் சொல்லி ஆசையே கிடையாது. உங்களுக்கு ஆசை இருக்கு, நீங்க கண்டிப்பா வெளியே வருவீங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க எனக்கு. அடுத்த 3வது, இது நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இதான் லாஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு அடுத்து எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வேற வழியே இல்லை. இந்த அடிக்ஷன்ல இருந்து உங்களுக்கு வெளியே வர வழியே இல்லைன்னா அப்போ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தடுக்கு பேர் தான் டெட் எண்ட். டெட் எண்ட் என்ன, நான் உங்களை சாவ சொல்லல. உங்களுடைய செல்ஃப் ஹேட் மூலமாக அந்த அடிக்ஷனை நீங்க விடணும். எந்த அடிக்ஷன்ல நீங்க இருக்கீங்களோ தொடர்ந்து அதை நீங்க செய்யணும். ரொம்ப எக்ஸசிவாக செய்யணும். ஒரு நாளைக்கு நீங்க 2 தடவை செய்றீங்கன்னா 5 தடவை நீங்க செய்யணும். டெய்லி 2 சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஒரு நாளைக்கு நீங்க 8 சிகரெட்டை குடிக்கணும். இப்படி நீங்க அதை எக்ஸசிவாக கொண்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க தூங்கி முழிக்கும் போது அந்த அடிக்ஷனை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசாட்சி உங்க மேல காரி துப்பும். சி, இவ்வளவு கேவலமா இருக்கியடா, நீ இவ்வளவு அசிங்கமா இருக்கிய, ஓ மேலே உனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லையடா அப்படி சொல்லி உங்க மனசாட்சி காரி துப்பும் பாருங்க. அந்த காரி துப்பக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே பிடிச்சிட்டு இனிமே நான் இதை செய்யவே மாட்டேன். இந்த கோல்ட் டர்க்கி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப வித்தியாசமானது. கோல்ட் டர்க்கியில நீங்க உங்களுடைய வில் பவர் மேல டிபெண்டா இருப்பீங்க. இங்க நீங்க உங்களுடைய செல்ஃப் ஹேட் மேல, உங்க மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு மேல நீங்க டிபெண்டா இருப்பீங்க. உங்க மேல உள்ள வெறுப்பை மட்டும் வச்சு நீங்க இந்த அடிக்ஷனை விடணும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த ரீகவர் ஆகிற டைம் இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 மாசம் ஆகும். சில பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன் 35 நாள் 40 நாள் 2 மாசம் வரைக்கும் கூட அவங்க கடுமையா போராடி இருக்காங்க. தன்னுடைய ரூம்ல தன்னை அடைச்சி வச்சிருக்காங்க இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. இல்ல ஏதோ வெளியூர்ல போயிட்டாங்க, தன்னுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இந்த மெத்தடை நான் யாருக்குமே மேக்சிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ரோக்ரசிவ் ஆன்லோடு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னா அப்போ டெட் எண்ட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி அடிக்ஷன்ல மாட்டி தவிச்சுட்டே இருக்கீங்களோ, யாரோ உங்களுடைய ஃப்ரெண்ட், யாரோ உங்களுடைய நண்பர், யாரோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க தன்னோட அடிக்ஷனை வெளிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.